ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, யாரெல்லாம் உன்னை ஏமாற்றி அழுக வச்சாங்களோ, யாரெல்லாம் உனக்கு துரோகம் செஞ்சு கண்கலங்க வச்சார்களோ, அவர்களுக்கு இப்போ சரியான தண்டனையை கொடுத்துட்டேன். யாருக்கு என்ன செஞ்சேன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த பதிவை முழுவதுமாக கேட்டாதான் உனக்கு புரிய வரும் என் செல்லமே. அவங்க இன்னைக்கு நல்லா இருக்காங்கன்றதுக்காக உன்னை ஏளனமாக எகத்தாளமாக பேசினாங்க பாரு, அவங்களுக்கும் நான் பதிலடி கொடுத்துட்டேன். அதே போல் அவங்க நல்லா வாழணுன்றதுக்காக ஊரையே ஏமாற்றி உலையில் போடுற மாதிரி உன்னை ஏமாற்றி உனக்கான விஷயங்களை பறிச்சுக்கிட்டும் உனக்கான பணம் நம்பிக்கை எல்லாத்தையும் உன்னிடமிருந்து எடுத்துக்கிட்டவங்களையும் இப்போது அதற்குரிய பாடத்தை சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ உன்னை ஏமாத்தினவங்களும் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தவங்களும் உன் கண்ணு முன்னாலேயே துன்பப்படுவதையும் துயரப்படுவதையும் நீ பார்க்க தான் போகிறாய் என் செல்லமே. நீ என்ன நினச்ச? உன்னை யாரோ ஏமாற்றிட்டாங்க, துரோகம் செஞ்சுட்டாங்கன்னா அதோட உன் வாழ்க்கை பயணம் முடிஞ்சு போச்சுன்னா நினச்சேன். இல்லை என் செல்லமே, உனக்கு துணையாக இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது ஒருபோதும் நீ தோல்வியால் துவண்டு போக விட்டுட மாட்டேன். இதோ உன்னை தூக்கி நிறுத்தி உன் வாழ்க்கையை அழகாக்க ஓடி வந்துட்டேன் என் செல்லமே. வாழ்க்கைங்கிறது அவ்வளவு சுலபமானது அல்லங்கிறது உண்மைதான். ஆனால் நீ தொடர்ந்து முயற்சி செஞ்சினா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் உன்னால் எதையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு மனிதன் ஒரு விஷயத்துக்காக முயற்சி செய்யும்போது ஒரே முயற்சியில் சுலபமாக எல்லாம் கிடைச்சிடாது. மீண்டும் மீண்டும் நம்பிக்கையோடு எழுந்து முயற்சி செய்யும்போது தான் அதற்குரிய பலன் மிகப்பெரிய அளவில் கிடைக்கும். நீயும் அப்படி விடாமுயற்சியோட வேலை செய்யும்போது தான் உன்னுடைய உயரம் என்ன, உனக்கான நிலைமை என்ன, உன்னுடைய முன்னேற்றம் என்ன என்பது உனக்கே தெரிய வரும் என் செல்லமே. எந்த செயலுமே செய்யாமல் சும்மா உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிறவங்க வாழ்க்கையில் எந்த மாற்றமும் வரப்போகிறதில்ல. நான் தான் அறிவாளி, எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சது போலவே பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா வாழ்க்கை மாறிக்கிட்டே இருக்கும். தினமும் ஒரு அறிவாளியும் புத்திசாலியும் இந்த உலகத்தில் புதுசு புதுசாக உருவாக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்களையெல்லாம் தாண்டி முன்னேறி வாழ்க்கையில் ஜெயிக்கிறது ஒன்றும் அவ்வளவு சாதாரணமாக இருக்காது. ஆனால் நீ நம்பிக்கையோடு தொடர்ந்து முயற்சி செஞ்சினா அனைத்தையும் உனக்கு சுலபமாக சாதகமாக இந்த வராகி அம்மா என்னால் உருவாக்கி தர முடியும். அதனால தான் இப்போ உனக்கு துணையாக ஆதரவாக ஆறுதலாக இருப்பதற்காக வந்திருக்கேன் என் செல்லமே. நீ செஞ்ச ஒவ்வொரு சின்ன முயற்சியும் இப்போது உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வர தயாராக காத்துக்கிட்டு இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டு இன்னும் இன்னும் தளராமல் தயங்காமல் உன்னுடைய முயற்சிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இரு. உன் வாழ்க்கையில் இப்போது நான் கொடுக்க போகிற முன்னேற்றங்கிறது மாபெரும் முன்னேற்றமான நிலைமையை உனக்கு கொடுக்கும் என் செல்லமே. இப்போ நீ வாழுகிற வாழ்க்கைங்கிறது உன் வாழ்க்கைக்கான முடிவு கிடையாது. இன்னும் இன்னும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீ முன்னேறி போகும்படி இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக நிற்க போகிறேன். நீ எப்போதும் எந்த சூழ்நிலையிலையும் எந்த விஷயத்திலும் பின்வாங்க வேண்டாம். உன் முன்னால் இருக்கிற பாதையை நோக்கி துணிச்சலாக தைரியமாக போய்கிட்டே இரு. சோர்வு வரும்போது கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் சோர்ந்து போய் தினமும் சும்மாவே உட்காந்து ஓய்வெடுக்கணும்னு நினைக்கக்கூடாது என் செல்லமே. ஏன்னா சும்மா உக்காந்தா சாப்பாடு வராது, சும்மா உக்காந்தா காசு பணம் வராது, சும்மா உக்காந்தா வாழ்க்கையில் முன்னேற்றமும் வராது. ஏதாவது ஒரு வேலையை ஏதாவது ஒரு விஷயத்தை தினமும் பிடிச்சிக்கிட்டு அதை பிடிச்சி ஏறி முன்னேறி வாழ்க்கையில் முன்னுக்கு வரணுங்கிறத நீ ஒரு வைராக்கியமாக வச்சுக்கோ. இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் உன் கூடவே இருந்து உன்னை முன்னேற்றி உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு தருவேன். நம்பிக்கையோடு முன்னேறும் உனக்காகவே உன் வாழ்க்கையில் வெற்றிகளை கொடுக்க போகிறேன். உன் உழைப்பும் நேர்மையும் கண்டிப்பாக உன்னை உயரத்துக்கு எடுத்துகிட்டு போகும். உன் வாழ்க்கையில் நீ முன்னேறக்கூடிய அந்த நல்ல நாள் வரும் வரை நானும் உனக்கு துணையாகவே இருப்பேன் என் செல்லமே. இந்த உலகத்தில் உனக்கு உதவி தேவைப்படும் போதும் ஆறுதல் தேவைப்படும் போதும் யார்கிட்டையாவது போய் எனக்காக உதவி செய்யுங்க, எனக்கு கொஞ்சம் நம்பிக்கையான ஆறுதல் வார்த்தைகளை சொல்லுங்கன்னு சொன்னால் யாரும் உனக்காக எதுவும் செய்ய மாட்டாங்க. ஆனால் இந்த வராகி அம்மாவை நோக்கி வந்து உன் கஷ்டத்தை மட்டும் நீ சொன்னாலே போதும். நான் உனக்கு ஆறுதலையும் தைரியத்தையும் கொடுத்து நானே உனக்கு உதவியும் செஞ்சு உன் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை
உன் கைகளில் ஒப்படைச்சிடுவேன் என் செல்லமே. இப்போதும் அப்படிதான். உன்னை ஏமாத்துறவங்களுக்கும் துரோகம் செஞ்சவங்களுக்கும் பதிலடி கொடுக்கும் விதமாக ஒரு மனித ரூபத்தில் நான் வந்து உனக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கே தெரியாமல் உன் வாழ்க்கையில் நான் பல விஷயங்களை மாற்றி அமைச்சிக்கிட்டு தான் இருக்கேன்னு செல்லமே. நீ மனசு தளர்ந்து சோர்ந்து போகும்போதெல்லாம் உன்னை தேடி நல்ல வார்த்தைகள் வந்து சேரும்படி நான் செய்கிறேன். நீ எப்போதும் மனசை திறந்து வச்சுக்கிட்டு அனைத்தையும் எதிர்கொள்ளும் மனப்பக்குவத்தோடு இரு. இந்த பிரபஞ்சமும் நானும் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்லை. உன்னை மெதுவாக வழி நடத்தி உன் வாழ்க்கைக்கான நல்ல மாற்றங்களையும் இந்த வராகியம்மா நானே உருவாக்கி தருவேன். கண்களால் மட்டும் உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களை நீ பார்க்கக்கூடாது, மனசாலையும் பார்க்கணும். ஏன்னா கண்ணால் பார்க்கும்போது கண்ணுக்கு நேராக நடக்கிறது மட்டும்தான் தெரியும். மனசால் பார்க்கும்போது மனசால் யோசிக்கும்போது தான் எது நல்லது எது கெட்டது, யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்ற உண்மைகள், யார் என்ன நோக்கத்தோடு எதை செய்கிறாங்கன்ற உள்நோக்கமும் உனக்கு புரிய வரும் என் செல்லமே. உனக்கான அருள் வழிகளை வைத்து கொண்டு இந்த வராகியம்மா காத்துக்கிட்டு இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். என் அருளால் அனைத்து தடைகளையும் தகர்த்தெறிந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியை மிகப்பெரிய அளவில் நான் கொடுத்தே தீருவேன். தடைகளையும் தோல்விகளையும் மாயமான விஷயங்களையும் கவலைகளையும் எதிர்த்து போராடுவதன் மூலமாகத்தான் உனக்குள் இருக்கும் சக்தியை நீ முழுமையாக வெளிப்படுத்தி இந்த உலகத்தில் சாதிக்க முடியும். நீ எப்போது எதுக்காக போராடினாலும் இந்த வராகியம்மா உன் கூடவே உனக்கு துணையாக இருந்து வெற்றியை கொடுப்பேன். முதல்ல உன் மனசில் இருக்கக்கூடிய துணிச்சலை வெளிக்கொண்டு வா. நான் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதை செஞ்சு தர்றேன். உனக்குள் இருக்கும் ஆற்றலின் மூலமாக நீ வெற்றியை பெற முடியுமென்னு செல்லவே. உன் பாதையில் கற்களே இருந்தாலும் அந்த கற்களை நல்லா அடுக்கி வச்சு உயரமாக்கி நீ ஏறி போகிறதுக்கான படிக்கட்டுகளாக நான் மாற்றிடுவேன். அதனால் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் போனாலும் நடக்காட்டியும் நடந்தாலும் நீ நம்பிக்கை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு முன்னேறி போகணுமே தவிர ஒரு அடி கூட முன் வச்ச காலை பின்னால் வைக்கவே கூடாது. ஏன்னா நான் என்ன செஞ்சாலும் அது உனக்கான நல்லதுக்காகவே செய்வேன். நீ எடுத்த முடிவுகளையும் உனக்கு தடையில்லாமல் வெற்றிகரமாக முடிச்சு கொடுப்பேன். கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை நான் தருவேன்னு நம்பு. என் கரங்களால் உன்னை ஆசீர்வதித்து உனக்கு துணையாக இருந்து உதவி செய்ய நான் வந்திருக்கும் போது நீ எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்லை என் செல்லமே. நீ வாழ்க்கையில் தொலைச்சதெல்லாம் இப்போ மறுபடியும் உன்னை வந்து சேரப்போகுது. உன்னை ஏமாற்றிட்டு போன மனிதர்கள் எடுத்துக்கிட்ட சொத்தாக இருந்தாலும் சரி, காசு பணமாக இருந்தாலும் சரி, உன்னை புரிஞ்சுக்காமல் விலகிட்டு போன உறவுகளாக இருந்தாலும் சரி, எல்லாமே மீண்டும் உன்னிடம் வந்து சேர்ந்து நீ ஆரோக்கியமாக தெம்பாக தைரியமாக சந்தோஷமாக வாழும்படி இந்த வராகியம்மா செய்ய போகிறேன். ரொம்ப நாளாக நீ எதிர்பார்த்து காத்திருந்த மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் கூட உன் வாழ்க்கையில் வந்து சேரும். நீ எப்போதும் மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கோ. நீ என் மேலே வச்ச நம்பிக்கைக்கும் நீ செய்த பிரார்த்தனைக்கும் இந்த வராகியம்மா பரிசு கொடுக்க போகிறேன். உன் மனசை லேசாக்கி நீ போகும் பாதையையும் தெளிவுபடுத்துவேன். எப்போதும் நம்பிக்கையோடு இருந்துவிடு என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நீ குறைவாக நினச்ச விஷயங்கள் எல்லாம் இப்போது நிறைவாக வந்து சேரப்போகுது. எந்த குறையும் இல்லாத நிரந்தரமான நிறைவான நல்ல விஷயங்களோட நீ வாழ்க்கையை ஜெயிக்கும்படி இந்த வராகியம்மா செய்ய போகிறேன். நீ எப்போதும் மனசை மகிழ்ச்சியாகவும் முகத்தை மலர்ச்சியாகவும் வச்சுக்கிட்டாலே நானும் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதை நிச்சயமாக செஞ்சு கொடுப்பேன்.